ஆனால் உங்களை மாதிரி விமர்சகர்கள் மட்டும் இது விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் பொதுமக்கள்லாம் வரவேற்கிறாங்க. ம். மதுரையில் இந்த மாநாடு நடந்து வச்ச பின்னாடி நிறைய கடைகள் வந்து நல்லா சேல் ஆகுது. இந்த கொடியை தயாரிக்கிறதா இருக்கட்டும், வாட்டர் காட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், நல்ல பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது, நாங்கள் வரவேற்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த விபத்துக்களை அவங்க பெரிதாக பொருட்படுத்திக்கவே மாட்டேன்றாங்களே. அதுதான் இங்க இருக்கக்கூடிய சூழல். அப்போ உங்களுக்கு அடிமட்டத்துல இருக்கக்கூடிய தொண்டன் அவன் பாட்டுக்கு அவனுடைய உயிரை பத்தி கூட இந்த சமுதாயத்துக்கு அக்கறை இல்லை, ஆனா தலைவன் மட்டும் வரணும் அப்படின்னா எப்படிங்க வர முடியும்? அப்போ ஒரு உயிர் பறிப்பு இருக்கு, அதுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு முன்னாடி வீசாலையில நடந்த மாநாட்டின் பொழுது ஒருத்தர் வந்து வரும்பொழுது விபத்துல உள்ளாயிட்டார். அந்த விபத்துல வந்து இறந்து போன அந்த தொண்டருக்கு நீங்க ஏதாவது ஒரு நிமிஷம் மௌனம் அஞ்சலி, இல்லை அது இந்த மாதிரி நடந்துருச்சு, ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்றதையாவது நீங்கள் நினைவுபடுத்தியிருப்பீங்களா? இப்படி இருக்கிற உங்ககிட்ட உங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்களுக்கே உங்களால் வந்து நன்றி செலுத்த முடியல அப்படின்னா அப்போது நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? மக்கள் வந்து உங்களை எப்படி ஒரு தலைவனாக ஏற்றுக்க முடியும்? ஒரு தலைவன் என்பவன் தன்னை மட்டும் சிந்திப்பவனா? தன்னை சிந்திப்பவன் என்றைக்குமே தலைவனாக இருக்க முடியாது. மக்களினுடைய பிரச்சனைகளை இதை வந்து சிந்தித்து அதுக்கு வந்து தீர்வு சொல்லக்கூடியவன் தான் தலைவன். ஆனால் நீங்கள் உங்களுடைய மக்களையே, உங்களுடைய கட்சியை சார்ந்த தொண்டர்களையே உங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னா, இல்லை அசம்பாவிதம் எல்லா இடத்துலையும் நடக்கும் தான், அந்த மாதிரி ஒரு உயிர் பறி போயிருக்குன்னா அந்த உயிருக்கு நீங்கள் செய்த மரியாதை என்ன?